Hi guys, this is Jagan from 7 Trading Academy. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ்லாம் நம்ம ப்ரீவியஸாகவே அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல்ஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ என்னோட கோர்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும்னா இந்த வீடியோவோட எண்டில் அந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸை பற்றி நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? SMC கோர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா USDJPY பற்றி அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ என்னோட ஃப்ரீ டெலகிராம் சேனலில் நான் என்ன பண்ணியிருந்தேன், இந்த விக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விக்கில் வந்து மார்க்கெட் செல் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரியே மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, இந்த விக்கில் வந்து செல் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ ரீசன் என்னன்னு பார்த்துடலாம். இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, நம்ம எப்படி கன்ஃபர்மேஷன் என்ட்ரி போயிருக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்து தென் நமக்கு வந்து ஒரு சோர்ச் நடந்திருக்கு, கேரக்டரை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ கேரக்டர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு புல் பேக் நடந்து ஒரு ரீடெஸ்ட் அடிக்கும், ஒரு இடத்துல வந்து ரீடெஸ்ட் பண்ணும். ஸோ அந்த ரீடெஸ்ட் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஜோனை வந்து ட்ரா பண்ணி அந்த இடத்துல வந்து நம்ம செல் போக போகிறோம். ஓகேங்களா? அதுதான் நம்மளோட பிளானு. ஓகே, ப்ரீமியம் மிஸ்ஸஸ் டிஸ்கவுண்ட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ப்ரைஸ் இவ்வளோ தூரம் வந்து நமக்கு புல் பேக் ஆகணும். ஸோ புல் பேக் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரீமியம்க்கு வரணும். ஸோ அந்த ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் லெவல் நல்லா நோட் பண்ணிக்கங்க. இந்த 0.5 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 0.5 இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே ப்ரீமியம் லெவல் தான். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரீமியம் லெவலுக்கு மேலே நம்ம ஒரு 2 பேஸ் நம்ம கண்டிப்பாக எடுக்கணும். அதுக்கு மேலே இருக்கிற பேஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு பேஸ், தென் இங்கே இருக்கக்கூடிய விக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த விக்கு தான் நான் கொடுத்துருந்தேன் இங்கேருந்து செல் ஆகும் அப்படின்ட்டு. பார்க்காதவங்க போய் பார்த்துக்குங்க. ஸோ இங்கே ஒரு பேஸ் இருக்குது, இதே நான் எடுக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோர்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு ட்ரூ சோர்ச் வந்து நடந்திருக்கும். அந்த இடம் தான் இந்த விக்கை வந்து பிரேக் பண்ணது. ஸோ இந்த மூமெண்ட், இந்த விக்குக்கு இருக்கிற ப்ரீவியஸ் கேண்டல்ஸை நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். இது வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்போ இன்டியூஸ்மெண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஓகே, நம்ம ப்ரீமியம்ஸ் டிஸ்கவுண்ட்டை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, இந்த இடத்துல வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு மார்க்கெட். ஸோ ஆனால் நம்ம ஃபெயிலியர் ஆனாலும் இந்த இடத்துல நம்ம வந்து என்ன போக மாட்டோம், செல் போக மாட்டோம். ஓகேங்களா? ஏன்னா 4 ஹவரில் இங்கே இந்த இடத்துல வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஓகேங்களா? ஓகே, ஸோ அதனால தான் நான் இந்த இடத்துல எந்த என்ட்ரியும் சொல்லல, இந்த இடத்துல நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தலாம். மார்க்கெட் இப்போ என்ன பண்ணியிருக்கு, இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆகி கீழே போயிருக்கு. ஸோ நான் சொன்ன பிளாக் வந்து நல்லா ஆக்டிவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஓகே, நம்ம இந்த இடத்துல வந்து எப்படி என்ட்ரி போயிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிள் தான். 4 ஹவர் போயிருங்க. 4 ஹவர் போயிட்டு நமக்கு வந்து சோர்ச் நடக்குதான்னு பார்த்தலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல மிட்டிகேஷன் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு பிஒய்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி இந்த இடத்துல மிட்டிகேஷன் ஆயிடுச்சு. அப்போது நமக்கு இந்த லோவை பிரேக் பண்ணால் நம்ம செல் போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஹையை மறுபடியும் பிரேக் பண்ணி நல்லா பிளாக் உள்ளே போயிடுச்சு. ஸோ இதை நம்ம என்னவா எடுத்துக்கலாம், ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த இடம் நமக்கு என்னவா ஆக்ட் ஆகும், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். தென் இதுவும் புல் பேக் ஆகிருக்கு. எப்படின்னா ஹை அண்ட் லோ எடுத்துக்கிட்டா டிஸ்கவுண்ட்டுக்கு மார்க்கெட் வந்துட்டு போயிருக்கு. ஓகேங்களா? அதனால இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இந்த புல் பேக் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இந்த லோவை பிரேக் பண்ணிட்டாலே நமக்கு வந்து செல் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். என்ன ஆயிருக்கு, மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியாச்சு. சரிங்களா? டெய்லி டைம் ஃப்ரேமில் பாருங்கள். லோ டைம் ஃப்ரேமில் போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, டெய்லி டைம் ஃப்ரேம்லேயே அந்த ஒரு ஷேப் வந்து நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் இங்கே பிரேக் ஆகிறதுக்கு நமக்கு ஒரு பேஸ் வந்து ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே போனது, சடனாக கீழே வந்திருக்கு. கீழே வந்துட்டு இதை பிரேக் பண்ணலை, மறுபடியும் ஒரு புல் பேக் ஆகிருக்கு, வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ அந்த புல் பேக் ஆனதுக்கு ஒரு பேஸ் வந்து ரீசனபிளாக இருக்குது. இந்த பேஸ் தான் இங்கே புல் பேக்காக நடந்ததுக்கு அந்த பவர் வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த பேஸ் நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இந்த பேஸை ஃபுல்லாக நம்ம போட்டால் நமக்கு ரிஸ்க்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். சரிங்களா? இந்த பேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரீஃபைன்மெண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா?
இவ்வளோ கம்மி பண்ணியாச்சு. ஓகேங்களா? தென் நம்ம இப்படி கூட பண்ணலாம். இந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம். 2 பேஸும் நம்ம வைக்கலாம். சரிங்களா? நீங்கள் இங்கே செல் போகிறீங்க அப்படின்னா ரீசனபிளாக ஒரு ஹையில் வந்து என்ன பண்ணணும், எஸ்எல்லை வைக்கணும். சும்மா இப்படி ஒரு பஃபர் இப்படிலாம் வைக்கக்கூடாது. ரீசனாக இங்கே பிளாக் இருக்குன்னா லாஸ்ட் லிக்விடிட்டி இங்கே இருக்குது. அந்த லிக்விடிட்டிக்கு மேலே ஒரு கொஞ்சம் லைட்டாக அப்படி தூக்கி ஒரு பஃபர் வச்சுக்கலாம். தென் இந்த இடத்துல நீங்கள் நெக்ஸ்ட் செல்லிங் போய்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹையை வந்து நீங்கள் பஃபர் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ப்ரீவியஸ் லோ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது ப்ரீவியஸ் லோ. சரிங்களா? நம்ம டார்கெட் இங்கே கூட நம்ம வைக்கலாம். இதுவும் டார்கெட் இங்கே வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, நல்லா ஒரு டெஸ்ட் கொடுத்துச்சு. சரிங்களா? ரீடெஸ்ட் ஆகிட்டு ஒரு கன்சால்டேஷன் பண்ணி மார்க்கெட் இந்த இடத்துல வந்து மிட்டிகேஷன் நடந்துருச்சு. சரிங்களா? ஓகே, இப்போ 4 ஹவரில் நம்ம இருக்கோம். ஸோ ரிஸ்க் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இப்பயும் நம்ம ரிஸ்க்கை கம்மி பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, எந்த பிளாக் இப்போ ஒர்க் ஆயிருக்கு? இந்த பிளாக் வந்து நமக்கு இப்போ ஒர்க் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா 15 மினிட்ஸில் போயிடுவோம். 15 மினிட்ஸில் டெய்லி டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்ல மார்க்கெட் டெஸ்ட் அடித்து கீழே வந்திருக்கு. சரிங்களா? இங்கே வந்து மிட்டிகேஷன் நடந்துட்டு இருக்கும்போதே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் எங்கே நமக்கு நெக்ஸ்ட்டு அப்படின்ட்டு. இங்கே இருக்கக்கூடிய லோ இருக்குது பார்த்தீங்களா, நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம்லேயே கண்டுபிடிச்சிடலாம். இங்கே இருக்கக்கூடிய லோ பிரேக் பண்ணிடுச்சுன்னா நம்ம வந்து என்ன போயிடலாம், செல் போயிடலாம். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம இப்போது 1 ஹவரில் பார்க்க போகிறோம். ஸோ மிட்டிகேஷன் இங்கே நடந்திருக்கு. ஸோ நம்ம 15 மினிட்ஸில் கூட போய் பார்த்தலாம். 15 மினிட்ஸில் பார்த்தாலும் நமக்கு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். சரி, ஃபர்ஸ்ட் மிட்டிகேஷன் எங்கே நடந்திருக்கு? ஃபர்ஸ்ட் மிட்டிகேஷன் நமக்கு இங்கே நடந்திருக்கு. ஸோ அதுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய லோவை நம்ம எடுத்துக்கலாம். அது இந்த ஹை, தென் இந்த ஹை. இது நமக்கு என்னவா இருக்குது? பிரேக் அப் ஸ்ட்ரக்சர். தென் இது பிரேக் அப் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த லோவை பிரேக் பண்ணாலே நம்ம செல் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். டெய்லி டைம் ஃப்ரேமில் இருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 4 ஹவருக்கு வந்து 4 ஹவரில் ஒரு பிளாக் எடுத்து அந்த பிளாக்ல ரீஃபைன்மெண்ட் பண்ணி 15 மினிட்ஸ் நம்ம இப்போ செல் போக போகிறோம். ஓகேங்களா? ஓவராலாக ரிஸ்க்கை நிறையவே கம்மி பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, சோர்ச் நடந்திருக்கு. இந்த லோ என்ன பண்ணியிருக்கு, ப்ரைஸ் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இப்போது இங்கே இருக்கக்கூடிய ஹை அண்ட் லோஸ்க்கு நம்ம ப்ரீமியம் செஸ் டிஸ்கவுண்ட் ட்ரா பண்ண போகிறோம். ஹை அண்ட் லோக்கு ப்ரீமியம் செஸ் டிஸ்கவுண்ட் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலே இருக்கிற பிளாக் நமக்கு சப்ளை ஜோனை ஆக்ட் ஆகும். ஸோ இந்த இடம் வந்து நமக்கு இன்டியூஸ்மெண்ட். இதுக்கு மேலே இருக்கக்கூடிய பிளாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பிளாக்கும் இங்கே இருக்கக்கூடிய பிளாக்கும் நமக்கு சப்ளை தான். ஸோ அதே தான் இங்கே மிட்டிகேஷன் நடந்துருச்சு. ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரியே இங்கே நீங்கள் செல் போகிறீங்க அப்படின்னா ஒரு வேல்யூபிளான இந்த இங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டியை கொஞ்சம் மேலே வந்து நம்ம எஸ்எல் பிளேஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து நமக்கு எஸ்எல் டிகர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ செகண்ட் பிளாக் என்ன ஆக்ட் ஆயிருக்குன்னா இந்த இடத்துல செல் பிளேஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டியை நம்ம அதுக்கு கொஞ்சம் பஃபர் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், வைக்கிறோம். நமக்கு என்ன ஆயிருக்கு, டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. ஓகேங்களா? லிமிட்ஸ் டிகர் ஆகி டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. நல்லா பாருங்கள், இங்கே எங்கேயுமே பேஸ் கிடையாது. இது 2 மட்டும்தான் பேஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எஸ்எல், செகண்ட் வந்து நம்ம டார்கெட் எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் வைக்கணும் டார்கெட். வேறு எங்கேயும் ரொம்ப லாங் வச்சிடக்கூடாது.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு லாஸ் ஆயிடுச்சு. செகண்ட் என்ன ஆயிருக்கு, ப்ராஃபிட் எடுத்திருக்கு. ஓகேங்களா? என்ன பண்ணியிருக்கோம், மார்க்கெட் வந்து டிகர் பண்ணிவிட்டு